ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், அதனுடைய 54ஆம் அதிகாரம், அதனுடைய 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய கிருபை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல், அவருடைய சமாதானம், அதனுடைய உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருக்கமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். மனது உருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நம் ஆண்டவர் மன உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்பு நிறைந்தவர். அந்த மனதுருக்கமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நமக்காக மனதுருகுகிற கர்த்தர், நம்மீது அதிக அக்கறையுள்ள ஆண்டவர், நம்மீது அதிக அன்புள்ள கர்த்தர், அவர் என்ன சொல்லுகிறார்? மலைகளே விலகி போகனாலும் போகும், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போய்விடும், ஆனால் என் கிருபை, அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயர்ந்து போகாது. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய இரக்கம், கிருபை அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மலைகள் கூட விலகிறோம், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்திரும், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. அவருடைய கிருபை நம்மோடு கூட தான் இருக்கும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய இரக்கம், ஒரு பெரிய பாக்கியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யாருக்கு கிருபை கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிற யாவர் மேலும் அவருடைய கிருபை சூழ நிற்கும். இது எவ்வளவு பெரிய கிருபை, ஒரு இரக்கம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? இன்றைக்கு அந்த கிருபை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். காரணம், நாம் அவரை நம்பி இருக்கிறோம், அவரை சார்ந்து இருக்கிறோம், எல்லாவற்றிற்கும் அவரையே நாம் நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்மை அவருடைய கிருபைகளால் சூழ்ந்து கொள்ளுகிறார், மூடி மறைத்து கொள்ளுகிறார். ஆண்டவரை நம்புகிறவன் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படியானால் அவர் மீது நமக்கு நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் அவருடைய கிருபைகளை நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிறதா இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோடு தூக்கி கொண்டு வருகிறார்கள் 4 பேர். அந்த வீட்டிற்குள் இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கு இடமில்லை, அவ்வளவு திரளான மக்கள். ஆகவே அவர்களுடைய விசுவாசம் இந்த மனிதனை எப்படியாவது இயேசுவின் அருகே கொண்டு போனால் இவன் சுகமாவான் என்று சொல்லி நம்பிக்கை, அவர் மீது நம்பினார்கள், கர்த்தரை நம்பினார்கள். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மேற்கூரையை பிரித்து ஓடுகளை எடுத்து அதன் வழியாய் அந்த கட்டிலில் 4 பக்கம் 4 கயிறுகளை போட்டு இயேசு இருக்கும் இடத்திற்கு அருகாக அதை இறக்கி விடுகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். அந்த படுத்திருந்த மனிதனுக்கு ஒருவேளை அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவன் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் இருந்திருக்கலாம். ஆனால் அதை தூக்கி கொண்டு வந்து இயேசுவின் அருகே கொண்டு வந்து வைத்தார்களே, அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு, அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு தன்னுடைய சுகமளிக்கும் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அந்த கிருபையை அவர் கொட்டுகிறார், தாராளமாய் கொடுக்கிறார்.
அவனை சுகப்படுத்துகிறார். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்திகளை எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு பின்பாக ஓடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அவள் தொட்டாள். அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய விசுவாசம், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைத்துவிடும். இயேசு அந்த நம்பிக்கையை அறிந்தார், விசுவாசத்தை அறிந்தார். அவள் ஓடி வந்து அந்த கூட்டத்தின் திரள் மத்தியிலே இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு சுகம் உண்டாயிற்று. அவளுடைய நம்பிக்கை, அவருடைய கிருபை பொழிந்தருளும்படி செய்தது. சுகம் உண்டாயிற்று. கர்த்தரை நம்புகிறவனோ கிருபையினால் சூழ்ந்து கொள்ளப்படுகிறான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு அருகே வந்த பொழுது அங்கு ஒரு பார்வையற்ற ஒரு மனிதர் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு அங்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட அந்த மனிதன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி மிகுந்த சத்தம் விட்டான். ஜனங்கள் எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவனுடைய குரல் இயேசுவின் காதிலே தொனித்த பொழுது அவர் நின்று அவனை தம்மிடத்தில் அழைத்தார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கர்த்தர் மீது நீ வைத்திருக்கிற நம்பிக்கை அவருடைய கிருபைகளை தாராளமாய் நீ பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. அந்த கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு எடுபடாது, நம்மை விட்டு நீங்காது. அதே வசனத்திலே அடுத்த பகுதி சொல்கிறது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். சமாதானத்தின் உடன்படிக்கை. ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை. பாவத்தின் நிமித்தமாய் மனிதன் இழந்து போன சமாதானத்தை அவனுக்கு திரும்ப கொடுப்பதற்காக நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார், நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். இது எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு பெரிய பிரிவு தம்முடைய சிலுவையின் இரத்தத்தினால் இயேசு அவைகளை ஒன்றாக்கி கொண்டார். பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தின் வழியாய் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு மிகவும் பிரியமாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன். ஆகவேதான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 ஆகிய பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்குள்ளிருந்து நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதுதான் சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு தற்காலிகமானது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமானது, நித்தியமானது. இந்த உலகத்தில் நமக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எது நமக்கு கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும், அவர் கொடுக்கிற சமாதானம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு தெய்வீக சமாதானம். அந்த சமாதானம் அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறது. அதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை விட்டு எடுக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்கள், இது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாய் தேவனுடைய கிருபையை இழந்து, அவருக்கு கொடுத்திருந்த சமாதானத்தை இழந்து வேதனையோடு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கும் சமாதானத்தின் தேவன் தம்முடைய கிருபைகளை தாராளமாய் கொடுத்து எல்லா அக்கிரமத்திலிருந்து தூக்கி எடுத்து தன்னுடைய சமாதானத்தை மீண்டும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. தகப்பனே, இந்த உலகத்தில் என்ன காரியம் எங்களை விட்டு விலகினாலும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் எங்களோடு இருக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சி மண்டாடுகிறேன். உம்முடைய கிருபைக்காக யார் யார் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உம்முடைய கிருபை இன்றை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய சமாதானத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கேட்கிறார்களே, அவர்களை கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பம், பூர்ணமான சமாதானத்தினால் பரிபூர்ணமாய் நிரப்பம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.